வாங்க தமிழ்நேர்களே, தமிழ் கோல்வால் சேனல் 2.0க்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். இந்த வாரத்தில் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையிலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படும் வேளையில் மீண்டும் ஒரு சரிவுடன் நமக்கு இன்ப அதிர்ச்சியை தந்துள்ளது. இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும். வெள்ளி விலை 1 கிராம் 270 காணப்பட்டது. 5 விலைசுடன் 265 8 கிராம் 2160 காணப்பட்டது. 40 விலைசுடன் 2120 10 கிராமின் விலையானது நமக்கு 2700 காணப்பட்டது. 50 விலைசுடன் 2650 100 கிராம் 27,000 காணப்பட்டது. 500 விலைசுடன் 26,500 1 கிலோ 2,70,000 காணப்பட்டது. 5000 என்கிற விலை சரிவுடன் 2,65,000 ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில், அதாவது விலை சரிவில் காணப்படுகிறது. இந்த சரிவு மேலும் இந்த வாரத்தில் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படும். அதே வேளையில் அடுத்து 24 தங்கம் 1 கிராம் 15,382 காணப்பட்டது. 54 விலை சரிவுடன் 15,328 8 கிராம் 1,23,056 காணப்பட்டது. 432 ரூபாய் என்கிற சரிவுடன் 1,22,624 காணப்படுகிறது. 10 கிராம் 1,53,820 காணப்பட்டது. 540 விலை சரிவுடன் 1,53,280 100 கிராம் 15,38,200 காணப்பட்டது. 5,400 ரூபாய் என்கிற வீழ்ச்சியுடன் 15,32,800 ரூபாய் என்கிற விலையில் காணப்படுகிறது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்தவரை இதுவரையிலும் தங்கத்தின் விலையில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படும் வேளையில் சவரன் விலையானது மேற்கொண்டு நமக்கு 1,23,000 1,18,000 19,500 வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதே சூழலில் அடுத்து நாம் 22 தங்கத்தின் விலையை பார்ப்போம். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும். 22 தங்கம் 1 கிராம் 14,100 காணப்பட்டது. 50 விலை சரிவுடன் 14,050 சவரன் 1,12,800 காணப்பட்டது. 400 விலை சரிவுடன் 1,12,400 10 கிராம் 1,41,000 காணப்பட்டது. 500 விலை சரிவுடன் 1,40,500 100 கிராம் 14,10,000 காணப்பட்டது. 5,000 என்கிற வீழ்ச்சியுடன் 14,05,000 ரூபாயாக காணப்படுகிறது. சவரன் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு நமக்கு 1,13,000 13,500 1,09,000 10,000 வரை இருக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே காணப்படுகிறது. ஈரானானது ஹார்முஸ் நீரிணையை முழுவதுமாக திறக்கும் வரையிலும், அதே போல் அமெரிக்காவானது இப்பொழுது ஈரானிலிருந்து வரும் கப்பல்களை திருப்பி அனுப்பி கொண்டு வருகிறது. இப்பொழுது போர் நடக்கவில்லை என்றாலும் இந்த மாதிரியான சூழலில் நமக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையாகவே காணப்படுகிறது. இதில் பல்வேறு நாடுகளில் கச்சா எண்ணெயின் விநியோகம் தட்டுப்பாடில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள் இதையே சார்ந்து குறிக்கோளாக காணப்படுவதால் தங்கத்தில் முதலீடுகள் குறைகிறது. இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு காரணமாக உள்ளது.